விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிங்கப்பெண் சமையலறையில் பெண்களை அடைத்து வைத்த அடக்குமுறையை அன்றே சுக்குநூறாக உடைத்தெறிந்த வீரமங்கை முதல் மிஷனிலேயே சரித்திரத்தை புரட்டி போட்ட ஓர் வரலாற்று சாதனை. 16 நாள் 24 மணி நேரமும் ஆராய்ச்சி 80 வெற்றிகரமான சோதனைகளை செய்த கல்பனாவுக்கு அதுவே தன் இறுதி பயணம் என்று அறிந்திராத ஓர் பரிதாப நிலை. இரண்டாவது மிஷனில் வெற்றியை ருசி பார்த்துவிட்டு பூமியை தொடவிருந்த சில நிமிடத்திற்கு முன் சிதறிய விண்கலம். இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 286 நாட்களுக்கு பிறகு பூமியில் காலடி வைத்து சரித்திர சம்பவத்தை பற்றிதான் தற்போது உலகமே மெய்சிலிர்த்து பார்த்து வருகிறது. இந்நிலையில் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரமங்கை ஓர் சிங்கப்பெண் கல்பனா சாவ்லா. அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர்தான் கல்பனா சாவ்லா. அவர் பொறியியல் கல்லூரியில் வான்வெளி பொறியியல் கல்வியை கற்றார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அமெரிக்காவின் டெக்சாஸ் மேற்படிப்பை நிறைவு செய்து 1980களின் இறுதியில் நாசா அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையத்தில் காலடியும் வைத்துள்ளார். அதற்கு பிறகுதான் முதல் முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஓர் பெண் விண்வெளிக்கு சென்று சரித்திரம் படைக்க ஆயத்தமானார் கல்பனா சாவ்லா. 1997 ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி கொலம்பியா விண்கலமான STS-87 அவர் பயணமும் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 2 வார விண்வெளி ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் டிசம்பர் 5ஆம் தேதி பூமிக்கு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. அவர் செய்த அந்த ஒரு சாதனையை இந்தியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமே வியந்து பார்த்தது. அதற்கு பிறகுதான் அவர் வாழ்நாளில் ஓர் முக்கிய மிஷனாக 2003ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி கொலம்பியா விண்கலமான STS-107 மீண்டும் விண்வெளிக்கு சென்றார் கல்பனா. அவருடன் 7 பேரும் விண்வெளிக்கு சென்றனர். அவர்கள் 16 நாள் 24 மணி நேரமும் ஆராய்ச்சி பணி மேற்கொண்டனர். மேலும் 2 ஷிப்டுகளில் அவர்கள் பணியாற்றியதாகவும் மேலும் 80 சோதனைகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த சோதனைகளை வெற்றிகரமாக செய்துவிட்டு பூமிக்கு திரும்பவும் ஆயத்தமானார்கள். ஆனால் கல்பனா சாவ்லாவின் இறுதி பயணம் அதுவாகவே இருக்கும் என்று அவர் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆம், விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது கல்பனா வந்த விண்கலம். பூமியை தொட்டுவிடும் நிலையில்தான் அந்த விண்கலம் இருந்துள்ளது. அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. பூமியை தொடர்ந்த சில நிமிடத்திற்கு முன் அப்படியே அந்த விண்கலம் சிதறியுள்ளது. இதனால் அமெரிக்கா தொடங்கி கன்னியாகுமரியின் கடைக்கோடியில் இருக்கும் மக்கள் வரை அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போயுள்ளனர். பின்னர் கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 விண்வெளி வீரர்களும் வீரம் அடைந்தனர். இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து நாசா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமே இன்று வரை மீளவே இல்லை என்று அனைவரும் தற்போது வரை கருத்தும் தெரிவித்து வருகின்றனர்.